செந்தில் பாலாஜி அவர்கள் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கினா நான் கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குவேன் அப்படின்னு இளைஞர்களோட வேலை வாய்ப்பு கனவை குழி தோண்டி புதைச்ச அமைச்சர் யாரு? சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனங்கள் என்ன? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? செந்தில் பாலாஜி அவர்கள் போக்குவரத்து துறையில வந்துட்டு இந்த கண்டக்டர் வேலை வாங்கி தரேன், டிரைவர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு 2 லட்சம் 3 லட்சம் லஞ்சம் வாங்கினாங்க. அதுக்காக ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தாரு. இப்போ அந்த வரிசையில 1989 நான் அமைச்சர் ஆயிட்டேன், எனக்கு அரசியல் அனுபவம் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு KN நேரு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நகராட்சி நிர்வாகத்துறையில வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி 2 கோடி இல்ல 888 கோடியை வந்துட்டு லஞ்சமா வாங்கியிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க? யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா அமலாக்கத்துறை தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 3ஆம் தேதி KN நேரு அவர்களோட வீட்டுல நடந்த சோதனையில தான் இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்கு. இதுக்கான முக்கிய ஆதாரங்களும் அவங்க கிட்ட இருக்கதா சொல்லியிருக்காங்க. அமலாக்கத்துறை வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க கிட்ட வந்து முக்கியமான ஆதாரங்கள் இருக்கு. 2538 காலி பணியிடங்களுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் சுமார் 25 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வந்துட்டு லஞ்சமா வாங்கினதா வந்துட்டு தெரிய வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களை தொடர்ந்து KN நேரு அவர்களும் இந்த வரிசையில வந்து சிக்கியிருக்காங்க. சோ அவங்க மேல நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. 2021 ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு 505 வாக்குறுதிகள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுல 486வது வாக்குறுதி என்ன அப்படின்னா, இந்த TNPSC-ல ஆசிரியர் தேர்வு நடத்துறது வந்து வெளிப்படையாகவும் நேர்மையான முறையிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுல எங்கெங்க நேர்மை இருக்கு? எங்க பார்த்தாலும் லஞ்சம், ஊழல் இது மட்டும்தான் இருக்கு. அப்போ லஞ்சம் கொடுத்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. 35 லட்சம் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கவங்களோ இல்ல நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்களோலாம் வந்து ரெடி பண்ண முடியாது. 35 லட்சம் கொடுத்தவங்க கண்டிப்பா ஒரு பணக்காரங்களா தான் இருக்க முடியும். அவங்க ஒரு அதிகாரத்துல இருக்கவங்களா தான் இருக்க முடியும். இந்த குலக்கல்வி, குலத்தொழில் இதெல்லாம் வந்துட்டு நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, குடும்ப அரசியல், அவங்களோட பையன் இந்த மாதிரி அரசியல் போயிட்டு இருக்கு. இப்போ வேலை வாய்ப்புலையும் இதை கொண்டு வந்தது உண்மையிலேயே ரொம்ப வேதனையா இருக்கு. அப்போ அதிகாரத்துல இருக்கவங்க, அவங்களோட பையன், இவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சு நம்ம எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவங்களோட கனவு இங்க கனவாதான் போயிடும் போல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு வந்து இருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 35 லட்சம் கொடுத்து வேலைக்கு வர்ற ஒருத்தவங்க கிட்ட நம்ம நியாயத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அவங்க கட்டுற ஒரு கட்டடம் எப்படி தரமானதா இருக்கும்? அவங்களும் உள்ள வந்துட்டு திருப்பியும் லஞ்சம், ஊழல் இதை தான் பண்ண போறாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களோட 2 தூண்களா இருக்க, ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் KN நேரு அவர்கள், 2 பேருமே லஞ்சம், ஊழல் இதை மட்டும்தான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. திமுகவோட ஆட்சியிலையும் இதுதான் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. திமுகவோட ஆட்சி தொடரணுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கினதுக்கே அவரை வந்துட்டு கைது பண்ணாங்க. இப்போ KN நேரு அவர்கள் வந்து 888 கோடி வந்துட்டு ஊழல் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்துட்டு கைது பண்ணுவாங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.